ஏண்டா வெண்ணைகளா நீட்டு போறதுக்கு போனா நீட்டை பத்தி பேசுங்கடா. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ஜனநாயகம் படத்தை பார்க்க அவ்வளோ போறான். ஜனநாயகத்தை காப்பாற்ற யாரும் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனநாயகம் படத்துக்கு மேல வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என்ன கேட்டீங்கன்னா, அதாவது 7 தலித் அமைச்சரை நியமிச்சிருக்கீங்க, ஆனா யாருமே தலித் மக்களுக்காக குரலை கொடுக்கல, அவங்க தலித்தோட பிரதிநிதியுமே கிடையாது, ராஜ்மோகன் உண்மையான தலித்தா அப்படின்னு அங்க போயிட்டு முழுக்க முழுக்க ஒரு சாதி அரசியல, அதுவும் முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜயவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல பேசிட்டு இருக்காங்க. இதான நீட்டு போராட்டம். சோ இன்னைக்கு நமக்கு என்னடா இவன் காலையில தான் போட்டு பொலன்னு போனதுனால தான் திரும்பவும் அதே டாபிக் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இன்னைக்கு இவங்களுக்கான டாபிக் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு விலாவரியா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா புதுசாக நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதாவது பாரஞ்சித் அப்படி சொல்லக்கூடாது, சாதி வரி பிடிச்ச பாரஞ்சித் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் 8 தலித்துகளுக்கு அமைச்சரை பத்தி கொடுத்து பெருமை பெற்றிக்கிறார்ல, அதுல வந்து வன்னியரசு தவிர மற்ற 7 பேரும் தலித் மக்களுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு வன்னியரசு அவர்கள் தான் பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்படுறாரு, அவரை நான் மனசார பாடுறேன் அப்படி அப்படின்னு வன்னியரசை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கான பிரதிநிதிகள் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. அதைக்கு மேல அதாவது ராஜ்மோகன்லாம் தலித்தா? ராஜ்மோகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலித்தினே எனக்கு தெரியாதுங்க, அவர் எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் தலித்தினே எனக்கு தெரியும் அப்படி இப்படி. நான் கேட்கிறேன், அதாவது ராஜ்மோகன் இப்ப தலித்தா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, தலித் இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப வந்து இதான் உங்களுடைய சாதி ஒழிப்பா நீங்க முன்னெடுக்க, அதாவது இப்படி பேசிக்கிடுவானா. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் சாதியால எவ்வளவு அடக்குமுறை அனுபவிச்சிருக்கேன், எவ்வளவு அணுகுமுறை அனுபவிச்சிருக்கேன், எங்களோடலாம் சமமாக பழக முடியல, எங்களுக்கு ஒடுக்குறாங்க பிதுக்குறாங்கன்னு படத்து மூலமா காட்டினா அது ஓகேமா நான் கேட்கிறேன். ராஜ்மோகன் சரியான ஒரு நல்ல மனசுங்கிறது இது மூலியமாவே நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் நான் வந்து ஒடுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேன் அப்படிங்கிற கதையை இங்க சொன்னது கிடையாது. நான் தலித்து சொல்லி தலித்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வீசிக்கப்படுற மாதிரி ஒரு அரசியல் பண்ணது கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீசிக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த சாதி அரசியல பண்ணா அது வந்து ரொம்ப நல்லவங்க. இவரு அதுக்காண்டிதான் முழுக்க முழுக்க நீங்க பாக்கணும். வன்னியரசை எதுக்கு தூக்கி பிடிச்சி பேசுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரஞ்சித் அவர் வந்து விசிக்கல இருக்காருல்ல, விசிக்கல இங்க வந்து அமைச்சர்ல பங்கு பெற்றிருக்காருல்ல, அதனால நான் கேட்கிறேன், யோக்கியனி சரியான யோக்கியனா இருந்தா ஆம்ஸ்டாங் கொலை யாருடைய ஆட்சி நடந்துச்சு? திமுக ஆட்சி நடந்துச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் நீ அவருக்காக பெருசா பேசல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் பண்றல, நீ அவ்வளவுக்குள்ள அரசியல் பண்றவன் அதை சிபிசிஐடிக்கு மாத்தக்கூடாதுன்னு திமுக கோர்ட்ல கேஸ் போடும்போது எங்க இருந்த குட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறேன். உண்மையான அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தா அந்த நேரத்தில் நீ போராடி இருக்கணும், இப்படி மைக்க பிடிச்சி பேசியிருக்கணும், உங்களுடைய இளைஞர்களோட தூண்டி உணர்ச்சி தூண்டி இருக்கணும். அப்பெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிற தெரியாம இருந்துகிட்டு இப்ப வந்துட்டு அதை வந்துட்டு அந்த மனைவி கட்டத்தை சாமதிச்சு சரி சிபிசிஐடிக்க மாத்துங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆணையிட்டு இருக்காரு. புரியுதுல்ல? அப்ப நீ எவ்வளவுக்குள்ள அவருக்கு வந்து நீ ஒரு நன்றி தெரிஞ்சிருக்கணும், சப்போர்ட்டா பேசியிருக்கணும். அந்த இடத்துல நீ பேசினியாக்கும் நீங்களாம் யோக்கியான. அதாவது திமுக கொடுக்குற காசை வாங்கிட்டு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இவனையும் கூட்டாளிகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த வரிசையான மூஞ்சிலாம் பாருங்களேன். அதுலயும் ஒண்ணு இருக்கு, யாரு இந்த அமீர், அவ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபர் சாதிக்குன்னா அவருடைய கூட்டாளி கூட என்னென்ன வேலைகளை பார்த்தாரு திமுக அரசாங்கம், அதுல இவர் காப்பாத்தி விட்டுட்டு. ஏன்னா அப்ப திமுக ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு நன்றி விசுவாசத்துக்காண்டி திமுகவுக்கு செம்படிச்சுக்கிட்டு இவ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி வந்துட்டு, அதாவது மூஞ்ச மூடிட்டு வந்து கூட்டத்துல வந்து பங்கேற்பாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமாப்பா, அதாவது நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல மக்கள் பிரச்சனை கண்டுக்கே தெரியாது, நீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தெரியாம பொத்திக்கிட்டு இருப்பீங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தா நீங்க சமூக போராளிகளா அப்படி வந்துருவீங்க, திடீர் சமூக போராளிகளா மாறிடுவீங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை இப்படிதான் விமர்சிப்பீங்க. ஏடா லூசு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு கட்சி ஆரம்பிக்கல, இருந்தாலும் அவர் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவர் நடிகரா இருக்கும் போதே அவருக்கு எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் கலந்துக்காரு, எல்லா மக்கள் பிரச்சனையும் உணர்வா இருப்பாரு, எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. மோத்த கட்சி போயிட்டு வரான்னா அவர் அங்க வந்து அவர் மோத்த கட்டிட்டு வந்தாருன்னா அந்த போராட்டமே வேற மாதிரி திசை திரும்பிடும், அது ஒரு மக்கள் போராட்டமா இருக்காது. அதனால அவர் வந்து கலந்துக்கும் செய்யணும், அந்த இடத்துல நான் கலந்துக்கிட்டேங்கிறத மக்கள்கிட்ட உணர்த்தணும் இருக்காண்டிதான் அந்த இது. உங்களை மாதிரி கிடையாது, அதாவது ஒரு போராட்டம் பெருசா இருந்தது அதுல போய் சேர்ந்துக்கிட்டு அந்த போராட்டம் நாங்க தான் முன்னெடுத்தோம், நாங்க தான் அதுக்காக அச்சாணி போட சொல்லி அந்த பெருமை பித்திர கிடையாது. நீங்க தான் ஒரு யோக்கியம் நான் கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க இன்னொருத்தர பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ குறிப்பா இந்த ராஜ்மோகனை எதுக்கு டார்கெட் பண்ணி இந்த பாரஞ்சித் இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் எப்பவுமே இந்த யூடியூபர்ல அவர் வீடியோ போட்டுருப்பார்ல, யூடியூப் கண்டென்டர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல அவர் வந்து ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சு போவாரு. சோ அதை விட்டு பாத்தீங்கன்னா ஆங்கரிங் பண்ணுவாரு, இந்த யூடியூப்ல பேசுவார். அப்ப யூடியூப்ல பேசும்போது ஒரு வீடியோல அதாவது இந்த பாரஞ்சித்துக்கு எதிராக அவர் வந்து உண்மையை விலைக்கு சொல்லியிருப்பாரு. அது இவனுக்கு அப்பவே பாத்தீங்கன்னா ட்ரிகரே இருக்கு, அன்னையில இருந்து இவர் மேல அவர் வன்மத்துல தான் இருக்கான். என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் நம்முடைய முப்பாட்டன் வந்து பாத்தீங்கன்னா
அவர் அயோக்கிய பைய அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தரம் தாழ்ந்து இதுக்கு முன்னாடி விமர்சனம் தான். அதுக்கு ராஜ்மோகன் அவர் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். அதாவது ராஜ்மோகன் அவர்கள் இந்த தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பாரஞ்சித்து பேசுறது தப்பு. ஏன்னா பாரஞ்சித்து அதுல என்ன சொல்லி பாருங்க கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழனாலதான் எங்களுடைய சமூகம் ஒழுக்கப்பட்டுச்சு, அவன் தான் பாத்தீங்கன்னா எங்களுடைய நிலங்கள்லாம் பிடிக்கிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், அப்படி இப்படின்னு இதை இவன் ஆதி காலத்திலே பிறந்திருந்த மாதிரி ராஜராஜ சோழனுக்கு பிறக்கும் போது இவன் இருந்திருப்பானா? அப்ப எந்த அளவுக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கிடைச்சிருந்தோம். சோ இவன் வந்து அப்படி பேசுறதுனாலதான் ராஜ்மோகன் அவரும் ஒரு தலித் சமூகத்தா இருந்தாலும் இந்த அவன் பேசுறது தப்புன்னு சொல்லி கண்டிச்சு அந்த வீடியோ போட்டிருந்தாரு. சோ அதுல இருந்தே இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காண்டு. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இளமுறுத்துவில் நிக்க போய் தான் எனக்கு தலித்னே தெரியும். சோ அவர்லாம் எங்களுக்கான பிரதிநிதியே கிடையாது. நீ யாருப்பா? தலித்துகளுக்கான பிரதிநிதி ராஜ்மோகன்லாம் கிடையாது, அவர்லாம் எங்களுக்கான அமைச்சரே கிடையாது, நாங்க அப்படிலாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றிய. தலித் ஒட்டுமொத்த தலித் சமூகத்துக்குமான அங்கீகாரம் பிடிச்ச தலைவர் நீ தானே? சொல்றதுக்கு நான் கேட்கிறேன். உண்மையிலேயே அந்த சமுதாய மக்கள் தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அவர் அதை முன்னிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அதுக்கு உண்டான அச்சாங்கலாம் போட்டாரு. ஆனா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி திருமாவளவர்கள் ஒரு சாதியை வச்சு ஒரு அரசியலை பண்றாரோ அவருக்கு அடுத்தபடியா நீயும் பாத்தீங்கன்னா அந்த சாதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்க. அப்படியே உணர்ச்சி பூர்வம் துண்டுதான் வேலை. ஒரு 4 படம் எடுத்துட கூடாது, எல்லாரும் பெரிய இந்த இதா ஆயிடுவாங்க, பெரிய வந்து பாத்தீங்கன்னா உலக தலைவர்கள் சித்தாந்த தலைவர்களா மாறிடுவாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன அமைக்கிட்டான் ஒதுக்கிட்டான் பிரிக்கிட்டான் எடுக்க வேண்டியது. நேர்ல மைக்க பிடிச்சாங்கன்னா ஒரே உட்காந்துக்கிட்டு ஒரு சாதிய வெறி சாதிய மனப்பான்மையிலே பேச வேண்டியது. இதே சாதிய எண்ணத்தோட வேற யாராவது பேசினாங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் மோகன்ஜி இருக்காருல்ல, அவர் எந்த படம் எடுத்தாலும் சாதி வன்மத்தோட எடுக்காரு, அவர் பேசினா சாதி வெறி பிடிச்சாரு அப்படி சொல்ல வேண்டியது. ஆனா இவங்க முழுக்க முழுக்க சாதி வன்மத்தை கைக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் சமூக நீதினே. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் கிடைக்கட்டும். இன்னொரு பக்கம் அதாவது இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்ச பிரேமலதா அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரீசெண்டா அவருடைய ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை டிவி கட்சியில் உள்ள எல்லாருமே, அதாவது அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ எல்லாருமே பாக்குறாங்க. ஓகேவா? அவங்களுடைய தலைவரோட படம் அதை ஒரு நாளைக்கு பாக்குறாங்க, ஒரு ஷோ பார்த்து வராங்க. ஏன் வந்து இங்குள்ள முதலமைச்சர்களோ கட்சி சார்ந்த யாருமே எதுவும் படமே பார்க்க போறது கிடையாது. சோ அவங்க பார்த்த உடனே அங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் படம் இமோஷனல் அழுதுருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நக்கலா, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் அமைச்சர்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த சீன் ஓட்டுற வேலை இங்க பார்க்க கூடாது, உண்மையிலே மக்களுக்கான பிரதிநிதிகள் மக்களுக்கான பிரச்சனைகளை கவனம் செலுத்துங்க. இங்க எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அங்க மேகதாதுல அணை கட்ட போற சொல்றோம், அதை பார்க்கல இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அங்க அரிசி வெள்ளம் கூடுது, அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம நீங்க சினிமா தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. நீங்களாம் நிஜத்துல ரியல் ஹீரோவா இருக்கக்கூடாது, ரியல் ஹீரோவா இருக்கணும் அப்படி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக வசந்தத்துல பேசியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க பேசலாமா? முதல்ல தான் பின்னாடி இருக்கிற அழுக்க பாருங்க. கேப்டன் விஜயகாந்தாவுடைய படத்துல, அதாவது திரும்ப கேப்டன் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல உட்காந்து கண்ணீர் பிடிச்சு அழுது யாரும் கேட்கிறேன், நீங்க தான் அழுதீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்ற வந்து தக்கா சட்னியா? கேப்டன் விஜய் மறந்ததுக்கு அப்புறம் இது பண்ணீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் இதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவங்களுடைய இமோஷனல், அது அவங்களுடைய இமோஷனல். ஏன் ஒரு நாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் ஏன் அவங்களுக்கு பிடிச்ச தலைவருடைய படத்தை போய் பாக்குறது இல்ல? உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன்னா ஒரு நாளுக்கு அவங்க தியேட்டர்ல ஒரு ஷோ பார்த்ததுல இங்க எல்லாமே குடிமுழுகி போயிட்டா. அப்ப இவ்வளவுக்குள்ள யோக்கியமா பேசக்கூடியவங்க இப்ப நீங்க யாரோட கூட்டணிகளோ அவங்க கட்சியோட தலைவர், அங்க மக்கள் போராடிட்டு இருந்தாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும் போது தானே போயிட்டு கூலி படம் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இங்க போனீங்க, இதெல்லாம் பேசிக்கலாம் என்னைக்காவது? இப்ப என்ன புதுசா? உங்க எல்லாத்துக்கும் எரியுது, அடியில வயிற்றுல அவ்வளவு இருக்கும், எரிச்சலாம் தாங்க முடியாது கூப்பாடு. இதுல சில பேர் நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டம் பண்ணாங்கல்ல, இந்த மூஞ்சி இந்த திமுக கொத்தடி மிஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கலந்துக்கிட்டாங்க. அதை குறிப்பா சொல்ல போனா தேவதர்ஷினி காமெடி நடிகை இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பொங்க. அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அடி வாங்குறத பார்க்கும்போது ரொம்ப மனசுலாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு தாயா, ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் ஏதாவது சில விஷயத்துக்கு போராடுவா. ஸோ அதனால எனக்கு அதை பார்த்து பயமா இருந்துச்சு. சரிம்மா, நீங்க போன வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த நீட் கோச்சிங் இவங்க வந்து விளம்பர தூதரா இருந்தாரு வேலம்மாள் இன்ஸ்டியூஷன்ல, நீட் கோச்சிங்கோட விளம்பர தூதர் போன வருஷம். இங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, ஏமா எப்படி அதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெளியில வந்து அப்படியே அடிச்சு விடுறீங்க? யாராவது நேருக்கு நேரம் காரி துப்ப மாட்டாங்கன்னா அந்த ஒரு தைரியம் நடத்துங்க. அப்போ நான் குறிப்பா ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்ப சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரி இன்னொருத்தர், இந்த பையன் பேரு தமிழ் குமரனா முத்துக்குமரனா ஏதாவது தெரியல, பிக் பாஸ்ல கூட படையில வந்தாம. சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பயங்கரமா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அதாவது நீங்க வந்து ஜனநாயகம் நிறைய பேர் பார்த்துட்டு வரலாம், படத்தை பார்த்துட்டு வாங்க. ஆனா பார்த்து வர்றவங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க அரசியல் பேசணும். அதாவது ஜனநாயகம் வேண்டாம் சொல்ல வேண்டாம், ஜனநாயகனும் வேணும், ஜனநாயகம்ல ஜனநாயகம் வேணும். அதாவது ஜனநாயகம்
பண்ணவர்கிட்ட ஜனநாயகம் தான் நம்ம எதிர்பார்க்கணும். புரியுதுல்ல? முதலமைச்சர் விஜய் ஜனநாயகனா, ஆனா அவர் ஜனநாயகத்தை காப்பாற்றணுமா, அதுக்கு அவர் ஏதாவது பண்ணணுமா? ஸோ வெறும் ஜனநாயகம் அடிச்ச மட்டும் போதாது, ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ரொம்ப தத்துவத்தெல்லாம் முன்னிடுறான் அந்த பையன். நீட்டு போராட்டத்துக்கு நீ போயிருக்க, அங்க போயிட்டு நீட்டை பத்தி பேசு. அதுலயுமே தற்குத்தனமா தான் அந்த பையன் பேசுறான். அதாவது நீட்டு எதுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டு இல்லாமலே நாங்க நல்லா தான் இருந்தோம், அப்படி இருக்கும்போது நீட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல +2 மார்க் அடிப்படையில் எனக்கு டாக்டர் ஆயிட்டேனே. ஸோ நான் வந்து அது நல்ல மாதிரி இருக்கிற டேரக்டா நான் வந்து எனக்கு வந்து சீட்டு கிடைச்சுன்னா கவர்மெண்ட் இதில் போய் டாக்டர் ஆயிருக்கேன்னா எனக்கு எதுக்கு நீட் அப்படின்னு கேட்க. நான் கேட்கிறேன், எத்தனை பேருப்பா படிச்சவங்க மார்க் அதிகமாக படிச்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டு வரதுக்கு முன்னாடி சீட்டு கிடைச்சிட்டு எல்லாருமே அந்த கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சி படிச்சுட்டாங்க, டாக்டர் ஆயிட்டாங்கன்னா. அதாவது வாய்க்கு வந்தாலும் அடிச்சிடக்கூடாது, கொஞ்சமா மனசாட்சியோட பேசணும். எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மார்க் அடிப்படையிலும் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்காம அதையுமே பணத்துக்கு வித்து எவ்வளவு அதுல வந்து பிரச்சனைகள் இருக்கு. நீட்டு முழுவதுமா இருக்கிறது என்ன பத்தி தப்பு. நீட்டுக்காக நீட்டை வந்து முழுமையா ஆதரிக்கிறது தப்பு. என்ன கேட்டீங்கன்னா, நீட்ல சில வரமுறைகள் கொண்டு வரணும், அது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் நீட்ல. புரியுதுங்களா? ஏன் எல்லா இதுக்கும் தான் எக்ஸாம் இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இன்ஜினியரிங் இருக்கு, ஏன் ஆசிரியர் தகுதி டெட் வந்துட்டு, ஸோ எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அதே மாதிரி மருத்துவ படிப்புக்கு இருந்தா என்ன பிரச்சனை கேட்கிறேன். ஆனா அதுல போசணும், அதுல கேட்கக்கூடிய கேள்விகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இந்த சப்ஜெக்ட் சார்ந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது நியாயம் இருக்கு. ஒட்டுமொத்தமா நீட்டே வேண்டாம் சொல்றதுல என்ன ஒரு தர்க்கத்தனம் எனக்கு புரியல. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சரி, உங்களுடைய தர்க்கத்தனம்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா உங்களுக்கு எதுக்குமே தோணல, இப்போ மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அதுவும் குறிப்பா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன டைம்ல வருது பாருங்க, அவ்வளவு பேருக்கு ஒட்டுமொத்தமா சொல்லி வச்ச மாதிரி. ஸோ அப்ப இதுல இருந்து மக்கள் எல்லாம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடணும். எவன்லாம் நேத்து நைட்ல இருந்து இந்த நீட்டுக்காக ரொம்ப சமுதாய போராளிகளா மாறி குரல் கொடுக்குறானோ அவன்லாம் உண்மையிலேயே இந்த ஜனநாயகத்தின் மேலையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலையும் வன்மத்தோட திமுகவுடைய ஒரு கொத்தடிமை அப்படிங்கிறது இதன் மூலமா நீங்க உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த வீடியோ காலிங் மூலமா திறத்திலே உழைக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது அவங்கள வன்மத்தை ஃபுல்லா கக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, அதை மூலமா இப்போ வந்து செயல்படுத்துறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம அடுத்தாப்புல வருவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக அல்ல கைகள், திமுக 2.0 NTK. அவ அடுத்தாப்புல ஒரு கோட்டை டேட் அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கதறுவாங்க ஒட்டுமொத்தமா. ஸோ அப்ப அதுக்கு நம்ம ரெடி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா டைம் பாஸ் ஆகுது. நல்லா அதாவது நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலில் வந்ததுனால நிறைய பேருடைய உண்மையான முகத்திரை கிழிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப 100% ஒருத்தரா தங்களுடைய முகத்துல இருந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதுலதான் இப்ப இன்னைக்கு கிழிஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ரஞ்சித் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மையில அவர் இந்த ரஞ்சித் மேல சில நல்ல அபிப்பிராயங்கள்லாம் நேற்று வரைக்கும் நிறைய பேர்ட்ட இருந்திருக்கும். இப்ப அது சுக்குநூறா உடஞ்சிருக்கும். ஏன்னா எவ்வளவுக்குள்ள ஒரு சாதி வரி பிடிச்ச ஆளு இந்த ரஞ்சித்துங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சிருக்கும். இந்த ரஞ்சித் பேசுற மாதிரி பேச்ச இதே வேற ஒரு சமூகத்துல உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க இப்படி பேசியிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு பாத்தீங்களா சாதி வரி எப்படி ஒரு ஆண்ட பரம்பரை அது இதுன்னு வராங்க, பாத்தீங்களா இவங்க இப்படிதான் தற்கூலிகள் சாதியை தூக்கிட்டு அலையிறாங்க அப்படி எப்படி பேசியிருப்பாங்க. நிறைய தலைவர்கள் கூட அதை கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. நான் யார் சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப யாரும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதியை பயங்கர தூக்கி பிடிச்சு பேசலாம், சாதி உணர்வோட பேசலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க தான் சாதியை ஒழிக்க போறாங்க. மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் சாதியை ஒழிக்க வந்துருக்காங்க. சாதி இருக்கக்கூடாது, சாதியை ஒழிக்கணும். ஆனா சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கூட முன்னெடுக்க மாட்டாங்க. இவ்வளவுக்குள்ள பேசுற ரஞ்சித் கேட்க சரியான நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதியை ஒழிக்கக்கூடிய, அதாவது சாதி ஒழிப்பு என்னுடைய நோக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறதா சாதி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய இட ஒதுக்கீடு வேண்டாம், தூக்கி போடுங்க, தூக்கி போட்டு வாங்க, சாதியை ஒழிக்கலாம். அதுக்கு வர மாட்டீங்கல்ல, சாதியை ஒழிக்கணும், சமமா எல்லாரையும் பார்க்கணும், ஆனா வந்து இட ஒதுக்கீடு மட்டும் சாதி அடிப்படையில் கொடுக்கணும். என்னங்கடா நியாயம் எனக்கு புரியல. சரி ஓகே, இப்போ நடக்கக்கூடிய இந்த அரசியல் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் யார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாருடைய உண்மையான முகத்திலையும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி காட்டுறாங்க. ஸோ அதனால இது அவருக்கு நல்லதுதான். ஸோ எல்லாருடைய முகத்திலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல முடிவு எடுக்கணும். யாரோடைய ஒரு அழுத்தத்திங்களையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இது நம்ம முன்னாடியே சொன்னதுதான். இவங்கெல்லாம் சொல்றதுக்காண்டி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தைரியம் செஞ்சுட்டே போங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது, நீங்களாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்முடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.